மாஸ்டர், இப்படி பண்ணலாமா? ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவார், திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவார். அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஐயா சொல்ற மாதிரி ஆண்டவர் உங்களோட விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவாரே, அதுவும் ஆண்டவரே நிறைவேற்றுவாரே. அதனால ஐயா இப்ப நம்மளுடைய வேதத்தின்படி சொல்லி கொடுக்க போறாரு. எல்லா வேதத்தை கையில் எத்துங்க. எப்படி இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். யோவான் 13:14 படி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் உங்கள் விருப்பங்களை, உங்கள் திட்டங்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே சமர்ப்பியுங்கள். இயேசுவின் பெயரிலே அதை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று கேளுங்கள். சரி ஐயா, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்றத சொல்லி தராரு. ஐயா என்னன்னா கேட்க சொல்றாருன்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை கேட்க சொல்லிட்டாருன்னு பார்த்துடலாமா? ஐயா சொன்னதே வசனம் யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவரோட நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவர் கீழே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை அதிகமா ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும்னு சொல்லிடுறாரு. 1 யோவான் 5:14. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா ஆண்டவர் நம்மளுக்கு செவி கொடுப்பார். அதனால நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டோட சித்தம் என்னன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு, எதை கேட்கணும் அப்படின்னு. லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இந்த வசனங்கள்லாம் படிச்சா கிளியரா ஆண்டவர் எதை கேட்க சொல்லியிருக்காருன்னு தெளிவா புரியும். ஏன்னா ஆண்டவர் கேளுங்கள்ன்றது பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்றதுதான். ஏன்னா ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மறிச்சதும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணன்றதுக்காக அவர் மனுஷாரு. அதனால ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தத்தின்படி எதனா கேட்கணும்னா, ஆண்டவர் என்னோட பாவங்களை மன்னிங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பாவத்தை அவர் மன்னிச்சு உங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவரு உங்களை வழி நடத்துறாரு. இதைதான் கேட்க சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பார்க்கிறோம் ஐயா என்னன்னா கேட்க சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது அவர் அதை உங்களுக்காக செய்வார். ஆண்டவரே செய்வார். ஆண்டவரே வழியை திறப்பார். ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவார். ஆண்டவரே பணத்தை கொண்டு வருவார். ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவார். ஆண்டவரே பணத்தை கொண்டு வருவாரு. அண்ணனுக்கு பணம் தேவை, அதனால நீங்க பணத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அது அண்ணனுக்கு பல திட்டங்களை செய்வாரு. அந்த திட்டங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. லாஸ்ட்ல முடிப்பார் பாருங்க. ஆண்டவரே வாசலை திறப்பார். ஆண்டவரே உங்களுக்கு ஆணைகளை கொடுப்பார். ஆண்டவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவரே குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் மற்ற மக்கள் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்வார். ஆண்டவரே செய்வார். இயேசுவே செய்வார். அண்ணன் சொல்றதுனா கேட்டுனே இதனா செய்வார்னு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா அண்ணன் சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை கேளுங்கன்னு சொல்லி
உங்களோட உணர்ச்சியை தூண்டி விட்டுருக்காரு. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சீஷர்களையும் பார்த்து சொல்லியிருக்காரு. அண்ணன் படிச்ச அதே யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதே. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அண்ணன் இந்த உலகத்துக்குரியவர், அதனால இந்த உலகத்துக்குரியவைகளை பேசி இந்த உலகத்துக்குரிய கவலைகளே உங்களை வச்சிருக்காரு. அவரும் அந்த ஆவியானவரை ஒன்றும் பெற்றுக்கொள்ளாதனாலதான் இப்படி உலகத்துக்குரியவைகளே பேசினுக்கிறாரு. நீங்களா அவரே ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம ஆண்டவர் வரும்போது ஏமாந்து போயிடுவீங்க. 1 ராஜாக்கள் 3:5 வாசித்து பாருங்கள். சாலமோனிடம் ஆண்டவர் கேட்கிறார், அவரே தோன்றி கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று. அவன் ஞானத்தை கேட்டான். ஐயா இன்னைக்கு கேட்கணும் என்ற சப்ஜெக்டுக்காக சாலமோனை வச்சு சொல்லி கொடுக்குறாரு. சாலமோன் ஞானத்தை கேட்டான், ஆனா ஆண்டவர் கூட எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார். நீ பையா உருட்டு வர பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஞானத்தோடு நிறுத்தி விட்டாரா? பயங்கரமான ஞானத்தை கொடுத்தார். உலக ராஜாக்கள்லாம் வியக்க முடியாத ஞானம். அதோடு கூட சொத்து, சுதந்திரம், ஐஸ்வர்யம், எல்லாருடைய நட்பு, சமாதானம், எல்லாரும் அவனுக்கு பயப்படும் பயத்தையும் சேர்த்து கொடுத்தார். ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. சாலமோன் ஞானத்தை கேட்ட மாதிரிதான் நம்மளும் ஞானமா உங்களோட ஆவி எனக்குள்ள வந்து வாசம் பண்ணோன்னு கேட்கணும். கரெக்டா? அந்த சாலமோனும் ஞானத்தை கேட்டா இதெல்லாம் எனக்கு கொடுப்பாருன்னு கேட்கல. அவருக்கு ஞானம் வேணும், அதனால ஞானத்தை கேட்டாரு. பழைய ஏற்பாடு படிச்சா தெரியும், அந்த ஞானமே இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு, விரும்புகிறதற்கு, நினைக்கிறதற்கு மேலாக செய்கிறதே அதை உங்களுக்கு செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஐயா எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யறவரு அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவரோட நீதியை தேடுங்க அப்படியே போயிட்டாரு. அந்த வசனத்திலையும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னா நம்ம எதை வேணா கேட்கறதுக்கு சொல்லாங்க. அந்த வசனத்துக்கு மேலே படிச்சா தெரியும். எபேசியர் 3:15, நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன வேணும்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அவருடைய ஆவியில நடக்கணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணோன்னே நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவரும் தெரிஞ்சுக்கணும். அவரோட அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லிட்டு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டுதா நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சாதா காலங்களிலும் மகிமை உண்டாவதா ஆமென் முடிகிறாங்க. இந்த வசனங்கள்லயும் என்ன வேண்டிக் கொள்ளணும்னு சொல்றாங்கன்னா அவரோட அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்குள்ள எப்படி வாசம் வந்தார்னு புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் இங்க சொல்றாங்க. இதே அவர் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல எடுத்து இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின்னு போயிட்டாரு. அங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், மேலாக கொடுக்கப்படும், அதிகமாக கொடுக்கப்படும். கேட்காதெல்லாம் சேர்த்து கொடுப்பார். மத்தேயு 6:33 படி. மத்தேயு 6:33 படி கேட்காததெல்லாம் சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்றாருல, அதே விஷயத்த லூக்கா எழுதியிருப்பாரு. என்ன பண்ணா சேர்த்து கொடுப்பாருன்னு அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பால்தினார் ஐயா பண்ணுவாரான்னு பார்க்கலாமா? லூக்கா 12:29, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எண்ணத்தை சாப்பிடுவோனோ எண்ணத்தை உடுத்துவோனோ சந்தேகம் கூட படக்கூடாது. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று
உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு கொடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கும் அவரு குறுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மத்தேயு எழுதும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் எழுதினார்ல. ஆனா லூக்கா எழுதும் போது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடர் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஐயா, இதுல சொல்லிருக்க மாதிரி உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் விற்று பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கியா? இந்த வசனத்தின்படி நீங்க கொடுத்துருவீங்களா? ஆனா மக்கள்கிட்ட பல திட்டங்களை போட்டு வாங்கறதுக்கு மட்டும்தான் இருக்கீங்க. ஆகவே இந்த நாளிலும் எப்படி எலிசா ஆண்டவனே எனக்கு 2 மடங்கு வேணும் 2 மடங்கு வேணும்னு கேட்டானோ அது போல கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். 2 மடங்கு கொடுப்பாருன்னு விசுவாசிங்க. ஆண்டவர் என்னோட பாவங்களுக்காக மறிச்சாரு, எனக்குள்ள வாசம் பண்ணணும்னு விசுவாசிக்க போறீங்களா? இல்ல இந்த உலகத்துல 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விசுவாசிக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னார்ல, ஆண்டவரே நான் இவங்க எல்லாரையும் அக்னி அருகே போட்டு தள்ளுட்டோமான்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன ஆவி உள்ள வரும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவார்ல. அதேதான் இங்கேயும். ஆண்டவரோட ஆவி இருந்தா ஆண்டவரை பத்தியே சிந்திக்கணும், ஆண்டவருக்கு அவங்க தான் வாழணும். ஆண்டவர் உன்னும் உடுக்கவும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பண ஆசை எல்லாம் தீங்கிருக்கும் வேறா இருக்குதுன்னு அவங்களோட சீஷர்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் எந்த இடத்துலயும் பணத்தை கொடுப்பேன் பொருளை கொடுப்பேன்னு இந்த உலகத்துல இருந்தப்போ சொல்லல, அவரோட சீஷர்லாம் சொல்லல. ஆனா ஐயா உங்களை பணம் கேளு 2 மடங்கு ஆசீர்வாதம் கேளுன்றதெல்லாம் இருக்குன்னா, ஐயா பல திட்டங்களை போட்டு உங்களோட பணத்துல அவர் சொகுசா வாழ்றதுதான். இப்ப ஒரு புது திட்டத்தை சொல்ல வராது பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திலே இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா இந்த மாதிரி பல திட்டங்களை அறிமுகப்படுத்துவாரு. நீங்க பணம் கொடுக்கணும், அதுக்காக உங்களுக்கு பணத்தாசையை தூண்டுவாரு. ஆண்டவர் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செழிக்கச் செய்து பெருகச் செய்து சம்பூர்ணத்தை அடைய செய்வாராக. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்துல இணைஞ்சா அவங்கள ஆசீர்வதிப்பாரா? இப்படின்னா வேதத்துல எங்கனா இருக்கு? இவ்வளவு நேரம் மத்தேயு, யோவானு, எபேசியர்னு அந்த வசனங்கள் எடுத்து பேசுனீங்களே, இந்த மாதிரிலாம் திட்டங்கள் போட்டு வாங்கணும் அப்படின்னு எங்கனே வசனம் இருக்கு? உழைத்த உழைப்பிற்கு பலனை கொடுப்பாராக. ஆம், இந்த திட்டத்திலே ஈசாக்கை போல ஆதியாகமம் 26, 12, 13 படி நீங்கள் விதைக்கிறீர்கள். ஐயா சொல்ற அந்த ஆதியாகமம் 26, 12, 13 அது மேல இருக்க வசனங்களும் கீழே இருக்க வசனங்களும் படிச்சு பாருங்க. அது எந்த விதையை குறித்து சொல்லுது? ஐயா அந்த விதையத்தின நீங்க பணம் விதைக்கிறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்களா? அங்க அவரு நிலத்துல வரியை விதைக்கிறாரு, அவர் அங்க விவசாயம் பண்றாரு, அந்த விளைச்சலாகி அவர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் நோவாம இந்த திட்டங்களை போட்டு உக்காந்து போறாரு. நீங்க அவருக்கு விதைச்சிங்கன்னா அவரோட ஆண்டவரும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு மூட நம்பிக்கை கொண்டு இவர் சொகுசா இவர் குடும்பமும் நல்லா செழிப்பா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுன்னு நல்ல குடும்பமா மேக்கப் போட்டுன்னு உக்காந்து இந்த மாதிரி சொகுசா பேசிட்டு இவங்க காசு வாங்கிப்பாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை இந்த வருடத்திலேயே கொடுத்து உங்களை வர வர விருத்தி அடைய செய்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவாராக, ஐஸ்வர்யவாட்டிகளாக மாற்றுவாராக. இந்த குடும்பத்துக்கு லட்சமாவோ இல்ல கோடியாவோ இல்ல 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குற மக்களே கொடுக்குற நீங்க இவரு அளவுக்கு எப்போ உயர்த்தப்படுவீங்க? இவரு தான் உங்க பணங்களை வாங்கி நல்லா பணக்கார ஆயிட்டாரு. ஐயா சொல்ற வார்த்தையின்படி நான் பார்த்தனா கொடுக்குற நீங்க தான் இவரோட பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கணும். ஆனா ஐயா வாங்கி பணக்கார ஆயிட்டாரு. கொடுக்குற நீங்க உணவு இந்த உலகத்துல சொல்றது கூட பணக்காரங்களா இருக்க மாட்டீங்க. வேலையிலும் படிப்பிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வணிகத்திலும் கடையிலும் உங்களை மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவாராக, ஐஸ்வர்யவாட்டிகளாக மாற்றுவாராக. இந்த திட்டத்தில் எப்படி இணைவது, எப்படி சேர்ந்து இதன் மூலம் கோடிக்கணக்கான உள்ளமுடைந்த மக்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று அறிந்து கொள்ளும்படி இதோ நண்பர் பேசுகிறார். கவனித்து கேட்டு அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் முக்கியனா வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவர் சொல்ற மாதிரி கேளுங்க. இல்ல இந்த மாதிரி ஐயா தான் எனக்கு முக்கியம்னா
ஐயா சொல்றது கேட்டு ஆண்டவர் வரும்போது ஏமாந்து போங்க. இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டம். இத்திட்டத்தில் உங்கள் வணிகம், கடை, தொழில், வியாபாரம் இவைகளின் பெயர் மற்றும் ஜெப தேவையை சொல்லி நீங்கள் இணையும் பொழுது இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரும் இயேசு அழைக்கிறார் ஜெப வீரர்களும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை ஏறெடுக்கின்றனர். ஐயா ஜபம் பண்ணா நீங்க பணக்காரங்களாயிடுவீங்க. ஐயா ஜபமே பண்ணாம கோடீஸ்வரங்களா இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களும் எப்படி பணக்காரங்க ஆனாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே, இந்த நாளிலே 100 மடங்கு பெருகச் செய். வேதத்துல ஆண்டவரு இந்த மாதிரி திட்டங்களுக்கு யார் பணம் கொடுத்து ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கான ப்ரேயர் பண்ண சொல்லிக்காரா? இந்த மாதிரி ஊழியர்களுக்கு நீங்க பணம் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு, அப்படிதானே? அப்ப ஏசப்பா காசு வாங்கி நான் ஆசீர்வதிக்கிறவரே அப்படின்றத இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க கேட்டுன்னு காசு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டுறீங்க. வேதத்துல உள்ள ஆண்டவர் இயேசு வேணும்னா அவர்கிட்ட போங்க. அவனா தேவையில்ல, எனக்கு பணம் தான் வேணும்னா ஐயா வேறொரு இயேசுவை காமிக்கிறாரு, அந்த இயேசுவை பின்பற்றி போங்க. ஆனா ஆண்டவர் சீக்கிரத்தில் வர போறாரு, அவரோட பிள்ளைகளை கூட்டு போங்க. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.